30 டேஸ் 30 வீடியோ எடிட்டிங் டிப்ஸில் இன்னைக்கு டே 2. ஸோ நம்ம பவுன்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்ட்டில் போயிட்டு ஈசிஇஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 கீ ஃப்ரேமுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃப் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். கிராஃப் டேப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த எல்லோ டாட்டை ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணணும் டுவர்ட்ஸ் 100 வர வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி மூவ் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தான அனிமேஷன் கிடைச்சிடும். பட் ஆனால் பவுன்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு பொசிஷனில் இருக்க ஸ்டாப் வாட்சை நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸ்பிரஷன் டேப்பில் நான் பயோவில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு பவுன்ஸ் எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ அப்படி உங்களுக்கு பவுன்ஸ் எஃபெக்ட் வரலனா நீங்கள் கொடுத்துருக்க அந்த கீ ஃப்ரேம்ஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பவுன்ஸ் எஃபெக்ட்